Hi friends, welcome to Diya Samayal. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா சிறுதானியத்தில் கஞ்சி. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்க இந்த கஞ்சை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க சமைக்க போகலாம். சிறுதானிய கஞ்சிக்கு நான் 3 வகையான சிறுதானியத்தை எடுத்துக்கிறேன். வரகு 1 கப், 1 கப்புன்றது ஒரு 50 கிராம் இருக்குது. திணை 1 கப், சாமை 1 கப், 3 சிறுதானியமும் கலந்து 150 கிராம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே சிறுதானியத்தில் கூட நீங்கள் இந்த கஞ்சை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம கஞ்சி செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு கடித்து சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை வதக்கலாம். ரொம்பலாம் வதக்கணும் இல்லை, சும்மா ஒரு 2 கலரி விட்டுட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கழுவி வச்சுருக்கிற சிறுதானியத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 கலரி இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் எனக்கு 1.5 கிளாஸ் வந்தது, அதனால் இந்த கப்லேயே நான் 5 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுவோம். டயட்டில் இருக்கவங்க இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது எண்ணெயை ஆட் பண்ணிக்க வேண்டாம். டைரெக்டாக அரிசியோட நம்ம அந்த சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு விசில் வைப்போம். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு. இந்த அரிசி நல்லா குழைய வேக வைக்கிறதுக்கு தான் இந்த 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வெந்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு கஞ்சி கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். அப்போது தேவையான அளவு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம விசில் போடலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். நாலு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசில் ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மசிஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நம்மளுக்கு கஞ்சிக்கு கொஞ்சம் நீர்க்க இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எப்படி குடிக்க பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இது ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். தேவையான சிறுதானிய கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.